சுப்பன மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது மாஸ்டர் கமெண்ட்ரி. நான் உங்க எம்சி. எப்பவும் போல இல்லாம இன்னைக்கு என்ன கையடி ஒரு புதுவிதமான மேட்டர் அண்ணன் கையில எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இங்க இருக்க பல பேர் பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலனா பரவாயில்லடா, பார்க்காதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம எம்சினாவே ஊருக்கே தெரியும். அவர் அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வீடியோஸை 4 சீசனே 4 பார்ட் வீடியோவா போட்டிருப்பாரு. ஆனா நான் அதை இன்னும் சுருக்கி 2 வீடியோல முடிக்க போறேன். இருக்கிற நீ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை முழுசா பார்க்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற சீசன் 1 to 4 பிரேக் டவுன் எப்பவும் போல தட்டி தூக்க தயாரா. வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், என் கையிலையும் கொஞ்சம் காசு வரும். அப்படி அண்ணனும் கொஞ்சம் பொழைச்சுப்பேன். அப்படி போற போக்குல வீடியோ ஷேர் பண்ணி விட்டு போறது. ஸோ இந்த சீசன் 1 ஸ்டார்டிங்ல 1983 இந்தியானால இருக்கிற ஹாக்கின்ஸ்ன்ற ஒரு இடத்துல ஒரு லெபார்டரியை தான் கட்டுறாங்க. அது இப்போ ஒரு மயான அமைதியில இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் எப்படியாவது அங்க இருந்து ஓடிடலான்னு பார்த்தா எல்லா பே படத்துல வர மாதிரி தான் இருக்கு. பையன் லெஃப்ட்டுக்குள்ள போய் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணா, ஆனா ஏதோ ஒன்னு வந்து அவனை மேல இழுத்து போய் கண்டம் பண்ணிடுச்சு. அப்படி அங்க இருந்து கட் பண்ணி 4 ஃப்ரெண்ட்ஸ் அருமையான டெமோகர்கன் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது ஏதோ 80s கேமாப்பா, 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அங்க அவனுங்க 10 மணி நேரம் அந்த போட் கேமை பயங்கரமா ஆடிட்டு ஸ்டீவோட அம்மா எல்லாரையும் வீட்டுக்கு அடிச்சு பறத்தி விட்டுருவாங்க. சொல்ல மறந்துட்டப்பா, இதுல மொத்தம் 5 சின்ன பசங்க கேரக்டர். ஒரு கேரக்டர் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். 4 பசங்க ஒரு பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. மைக், வில், லூக்கஸ், டஸ்டின். இதுல லூக்கஸ் கடைசியா போட்ட டைஸை மட்டும் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க. சோ அவன் கிளம்பும் போது டைஸ்ல 7 வந்துருச்சு, நான் டெமோகர்கன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்ட்டு அப்படியே கிளம்பிடுவான். அவன் சொன்ன டைலாக்கு கண்டினியூட்டியா அடுத்த சீன்ல அவன் வீட்டுக்கு போற ஸ்டோரேஜ் ரூம்ல ஏதோ ஒண்ணு வந்து அவனை தூக்கின்னு போயிடும். சோ அது யாரு என்னன்ற ஐடியா இருக்காத போது வில்லோட அம்மா காலங்கத்தால வில்ல காணலேன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருவாங்க. இவன் தான் வில்லோட அண்ணன் ஜானத்தன். இவன் ஒரு 4-5 எபிசோடுக்கு தேவையில்லாத அணிதான். அதுக்கப்புறம் இவனால தான் எங்க அண்ணன் ஸ்டீவ் சிங்கிள் ஆனா. சோ எப்பவும் போல வில்ல காணுன்ற நினைப்பிலே வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது வழிமறைச்சு கோளாறு கொடுக்க தான் புள்ளிஸ் வந்துருவானுங்க. அவனுங்க எப்படி அடிச்சு முடிச்சு கலாச்சு அனுப்பி விட்டானுங்க. அப்படியே திரும்பி நான்சியை காட்டினா அவ ஸ்டீவ் கூட கசம்சா பண்ணலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா படிக்கணும்ன்ற காரணத்தினால அப்படி கிளம்பிடுவாங்க கக்கூஸ்ல இருந்து. அப்படி ஃபர்ஸ்ட் சீன் சம்பவம் நடந்த லேபுக்கு நிறைய பேர் வராங்க. அதுல இந்த டாக்டர் பெர்னர்ன்றவன் இவன் தாண்டா பெரிய சம்பவம் செஞ்சு விடுவான். ஆமா, இந்த தாத்தா அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு சம்பவம் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு போய் பார்த்தா செவுத்துல பெரிய விரிசல் இருந்து அங்க ஏதோ மூச்சு விடுற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கும். அந்த லேப்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு பொண்ணு அவ எங்கேயோ போய் தாடிக்கார மாமா ஒருத்தங்க கிட்ட மாட்டி அவனே அவனை பாத்துக்கிறன்ற பேர்ல இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பொண்ணை மாட்டி விட்டா எவ்வளவு ஒரு கிழவி பச்சக்குன்னு உள்ள வந்து இவனை போட்டு தள்ளிட்டா. பதறி போன அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போய் போலீஸ் ஊரெல்லாம் தேட வில்லோட ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி போய் தேட காட்டுக்கு நடுவுல 3 பேர் கையில மாட்டினாதான் இந்த ஜீன்ஸ் போட்ட ஜிகிருதண்டா. சும்மா சொல்லவோ இரு அக்கா வயசை காட்டுறேன், 20 வயசு பாத்தியா எவன்டா அவன் பக்கத்துல மேரேஜ் பண்ணிட்டான்னு வருது. நாவுனாளுகளே கண்ணுதான் இருக்கு. அடுத்த எபிசோட்லயும் 3 பேரை சுத்தி நின்று அந்த பொண்ணை வளைச்சு கேள்வி கேட்க எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாம தான் கையில இருந்த டாட்டூவை மட்டும் காட்டி இதுதான் என் பேரு லவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துருச்சு. லூக்கஸும் டஸ்டினும் அங்க இருந்து கிளம்ப அடுத்த நாளே ஸ்கூல்ல கட்ட அடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வீடுனா இதுதான் காட்டிக்கிட்டு இருந்தா. சுத்தி தம்பிக்கு இல்தக்க செய்யா வந்துருச்சு போல. அங்க இருந்த போட்டோல வில்ல பார்த்து பதறி போன பொண்ணு இவனை எனக்கு தெரியும்னு லவன் சொல்ல பின்னாடியே மைக்கோட பேரண்ட்ஸ் வந்து நிக்க இவளை ஒரு கபோர்ட்ல போட்டு அடைச்சிடறான். அங்க இருந்து அவளுக்கு பாஸ்டோட நினைவுகள்லாம் வந்து அந்த டாக்டர் பெர்னர் அப்பாங்கிறாங்க. இவ அந்த டாக்டர் மண்ணை இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதமா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள கொண்டு அடைக்கிறான். அங்க இருந்த மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வர இப்ப லவன் அவளோட சூப்பர் டெலிகனைசிஸ் பவர் வச்சு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து அவ வில்ல எங்க இருக்கான்றத சொல்ல ஆரம்பிக்கும் போது நான்சி அவளோட ஃப்ரெண்ட் பார்பராவும் ஸ்டீவ் அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பானேன்ற காரணத்தினால பார்ட்டி பண்ணலாம் வந்திருப்பாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க அப்புறம் தான் தெரியும். அந்த வீட்டு பக்கத்திலேயே தான் வில்லும் தொலைஞ்சு போயிருப்பான். அந்த இடத்துக்கு போட்டோ எடுக்கலாமேன்னு அந்த அவங்க அண்ணன் ஜானத்தன் மறைமுகமா ஸ்டீவோட வீட்டுக்கு வந்துருவான். சரி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஸ்டீவ் நான்சியும் பூஜையை போட ஆரம்பிச்சிருவாங்க மேல் ரூம்ல. பார்பரா தனியா பூல்ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பைய போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கா. அவளோட ரத்தம் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூல் லைட் விட்டு எரியுது. ஒரே சத்தம் திடீர்னு காணாம போயிட்டு அங்க இருந்து பார்பரா கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ சிலந்தி வலைக்குள்ள மாட்டின மாதிரியே இருக்கா. அங்க ஃப்ரெண்ட் ஏதோ மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. இங்க நான்சியை பார்த்தா ஸ்டீவ் கூட பூஜையை போட்டுக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் அந்த ஏலியன் கிட்ட மாட்டுறதும் நான்சி பூஜையை போட்டு முடிக்கிறதும் ஒரே நேரமா இருந்தது. அடே ஒரே ஜாலியா இருக்குடா. அங்க இருந்து மைக், லூக்கஸ், டஸ்டினும் லவன் கூட சேர்ந்து வில்ல கண்டுபிடிக்கலாமேன்னு போகும்போது லூக்கஸ்க்கு மட்டும் இன்னும் லவன் மேல நம்பிக்கையே வரல. லூக்கஸ் எவனாவது வழியில வந்தா மண்டைய உலகலாம் சுத்திய கொண்டு வந்தா இந்த டஸ்டின் பைபிள திங்கர் ஐட்டமா கொண்டு வந்திருக்கான். எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த லவன் பொண்ணு தனியா டிவி ஆன் பண்ணி பார்த்தா திடீர்னு அவளோட மெமரிக்குள்ள போய் கடந்த காலத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அங்க அவளோட சூப்பர் பவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு டாக்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவளும் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணோட ரூம் எப்படி இருக்குன்னு நான்சியோட ரூம்குள்ள போய் பாக்குறா. அதே சமயத்துல வில்லோட அம்மா அவங்க கிட்ட லைட்டை யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு வீட்டு பூரா லைட்டா மாட்டி வச்சிருக்காங்க. கூடவே ஜானத்தன் அவன் எடுத்த போட்டோ ஸ்டீவ் டீம் கிட்ட மாட்டிச்சு. நம்ம 3 பசங்களும் லவன ஒரு இடத்துக்கு வர சொல்லிருப்பாங்க. அங்க வந்து அவ ஒரு பூனையை பார்க்கும்போது மறுபடியும் பாஸ்ட கட்டுறாங்க. அங்க அவ அந்த பூனையை கொல்ல முடியாம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த டாக்டர் மண்டையன் அவளை மறுபடியும் அதே ரூம்குள்ள அடைக்கலான்னு போகும்போது புடிச்சிட்டு போன 2 பேரையும் போட்டு தள்ளிட்டா. பரபரப்பா நான்சி பார்பராவை தேடி ஓடிக்கிட்டு இருக்க. பார்பராவை காணும்னு தெரிஞ்சு அவங்க அம்மா கிட்ட வந்து பார்பராக்கு ஏதோ நடந்துருச்சு
நைட்டு பூரா பூஜை படும்போது தெரியல. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டெல்லாம் ஞாபகம் வரான். மைக்கோட ஃப்ரெண்ட்ஸும் லவனும் சேர்ந்து வில்ல கண்டுபிடிக்கிற பயணத்துல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஏரிக்கிட்ட எல்லாம் பணம் எதுக்குதுங்க. அந்த பணம் வில்லு தான். அதனால எல்லாரும் வில்லு செத்துட்டாங்கன்னு ஒரு முடிவு பண்ணி அவன் வீட்டுல போய் அழுதுகிட்டு இருக்கும்போது வில்லோட அம்மா மட்டும் தான் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அந்த லைட்டு கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும். அந்த போலீஸ் ஆபீசர் ஆப்பர் வந்து எவ்வளவோ சொல்லியும் வில்லோட அம்மா ஜாய்ஸ் கேட்கற மாதிரியே தெரியல. தான் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எல்லாரும் லவன் போய் சொல்லிட்டா, வில்லு உயிரோட இல்ல, அவளை விடாதீங்க, அவளை வெட்டி கொல்லுங்க அந்த மாதிரி கத்தி சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ரேடியோ ஆன் பண்ணி வில்லு பேசுற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டா, அப்போ செத்தது வில்லு இல்லையா? ஜாய்ஸோட கண்ணு முன்னாடி அந்த ஏரியில இருந்து கிடைச்ச பாடியை அட்டாப்சி பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கூலை கட்டடிச்சிட்டு நம்ம லவனுக்கு அருமையான ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி விக்கியை மாட்டி விட்டு சும்மா கும்தாவா ரெடி பண்ணி விடுறாங்க. ஐயோ அழகா இருக்காளே, இரு ஏன்டா சின்ன பொண்ணை பார்த்தெல்லாம் டெம்ட் ஆகிற, வீடோ வயல் நினைச்சு உள்ள தூக்கி போட்ட போறாங்கடா. நான் கியூட்னஸ் தான் சொன்னா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. அப்படியே கட் பண்ணி அந்த லேப்ல இருக்கிறவங்களை காட்டினா அவனுங்க ஜும் தலக்காவா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஓட புரிச்சிட்டு உள்ள இறங்கலாம் ட்ரை பண்றானுங்க. அந்த கூட்டுக்குள்ள போன ஒருத்தனையும் அந்த கூடையே முழுங்கிடுச்சு. வில்லோட இறப்புக்காக அந்த ஸ்கூலே அட்டென்ட் பண்ற ஒரு மீட்டிங்ல லவனையும் தூக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க நம்ம பசங்க. அங்க நம்ம மைக்கு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க புள்ளிஸ லவன் அவளோட பவர் யூஸ் பண்ணி பேண்ட்லயே உச்சாப வச்சிருவா. அப்படியே கட் பண்ணா ஜானத்தனுக்கும் நான்சிக்கும் ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் தான் பார்பராவே வில்லையும் தூக்கி இருக்கணும்னு முடிவு பண்றா. நம்ம போலீஸ் ஹாப்பருக்குமே ஒரு சந்தேகம் வருது, அது வில்லோட பாடி தானு. அதனால அந்த பாடியை பாத்துக்கிட்டு இருக்க போலீஸை அடிச்சு புடிச்சு விசாரிச்சு அந்த பாடி கிட்ட யாரும் போக கூடாதுன்னு ஒருத்தங்க பாத்துக்க சொன்னாங்கப்பா. அதனால தான் நான் பாத்துக்கிட்டேன் அந்த போலீஸ் வளர்றாரு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல காட்டினா அந்த டாக்டர் மண்டே லவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு போட்டோ காணிச்சு இதுல இருக்கிறவனை கண்டுபிடிடான்னு சொல்றான். அதே டெக்னிக்கை வில்லு கிட்ட யூஸ் பண்ணும்போது அந்த வாக்கி டாக்கில வில்லு பேசுறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா வில்லு பேசிக்கிட்டு இருக்குது எங்க? வில்லோட வீட்டுல ஒரு செவத்தை பொளந்துக்கிட்டு அதே ஒரு பழைய கூடு. சரி அந்த கூட்டை உடச்சு பாத்துடலாமே கோடால் எடுத்து வெட்டுன்னு வெட்டுறாங்க. கதவு தான் பொளந்ததே தவிர அங்க இருந்த கூட்டை காணும். அங்க இருந்த நான்சியும் ஜானத்தனும் அந்த மிருகத்தை அவன் போட்டோவை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ உலகமே வில்லோட அம்மா பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹாப்பர் வில்லோட பாடியை கண்டுபிடிச்சு அதை பொளந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது பாடியே இல்ல, அதுக்குள்ள பஞ்சு வச்சிருக்கானுங்க. அங்க ஜாய்ஸோட விட்டுட்டு போன புருஷன் வந்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கானாம்பா. இப்ப ஜாய்ஸ் சொல்றது எதுவுமே போய் கிடையாது. நம்ம ஹாப்பர் தடாலடியா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டி அந்த ஹேக்கிங் ஸ்லாபுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அவனுங்க தான் இந்த வில்ல புடிச்சு வச்சிருக்கணும்னு நினைச்சு போயிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜாய்ஸோட விட்டுட்டு போன புருஷன் அவன் மண்டைய கல்வி இவனை பைத்தியம் நம்ப வைக்கிறான். அப்பதான் மைக்குக்கு ஒரு ஐடியா வருது. வில்ல தேடி போகும்போது அவங்க போன இடம் வில்லோட வீட்டுக்கு. ஆனா அவன் அங்க இல்ல. சோ அவன் அப்சைட் டவுன்ல இருக்கலாமேன்னு ஒரு சந்தேகப்படுறாங்க. அப்சைட் டவுன்ல ஒண்ணு இல்ல, வேற ஒரு டிமென்ஷன் மாதிரி. செஸ் போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல நம்ம இருப்போம், கீழே அப்சைட் டவுன் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல அந்த ஹாப்பருமே அந்த லேப்ல அந்த கூட கண்டுபிடிச்சு போனா திடீர்னு 4 பேர் வந்து அவரை மயங்க வச்சிடறாங்க. ஜாய்ஸோட விட்டுட்டு போன புருஷன் அவனோட மண்டைய கல்வி வில்லோட ஃபியூனரலுக்கு போக சம்மதிக்க மைக் லூக்கஸ் டஸ்டின் எல்லாருமே வில்லோட சமாதிக்கு போயிட்டு இருக்காங்க. வில்லோட ஃபியூனரலுக்கு போயிட்டு அவங்களோட சயின்ஸ் ப்ரொஃபசர் கிட்ட போய், சார் அந்த அப்சைட் டவுன்னா என்ன சார், பேரலல் யூனிவர்ஸ்னா என்ன சார், லைட்டா விளக்குங்கன்னு சொல்லி விளக்கத்தை போட்டுட்டு இருப்பாரு. நான் கொடுக்கறத விட இவர் நல்லா விளக்கம் கொடுக்குறாருங்க. அதாவது போட்ட இந்த பேரலல் விளக்கு எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கேட் வேணும். ஆரம்பத்துல ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு கூட பார்த்துருப்போம்ல, ஆக்சுவலி அது ஒரு கேட். அந்த கேட் மூலமா தான் பேரலல் வேர்ல்டுக்கு போக முடியுது. அடுத்து சொல்ல போது முக்கியமான விஷயம் எல்லாம் காது குடுத்து கேளுங்க. அந்த கேட்டுக்கு அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனர்ஜி இருக்கிறதுனால காம்பஸ்ல உண்மையான நார்த்தை அது காட்டாது. ஏன்னா காம்பஸ்ல இருக்கிற நீடில் எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட நோக்கி தான் காட்டிட்டு இருக்கும். சோ அதுதான் நார்த். ஆனா இங்க நார்த்தை தப்பா காட்டுது. சோ அந்த தப்பா காட்டுற அந்த நார்த் வழியா போனா கண்டிப்பா அந்த கேட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் டஸ்டின் சொல்றான். சோத்தோட்டையா இருந்தாலும் மூலக்காரன்டா நீ. அதுக்கப்புறம் நான்சியும் ஜானத்தனும் ஷூட்டிங் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு மாலை இன்னைக்கு அடிக்கிற அடிய மட்டும் பாரு அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சுத்திட்டு இருப்பானுங்க. இங்க பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் ஹாப்பரோட வீட்டை பக் பண்ணிடுவாங்க. அங்கங்க மைக்க சொல்லி வச்சுட்டு இவரையும் வீட்டுல கொண்டு தூக்கி போட்டுருவானுங்க அந்த ஹாக்கிங் ஸ்லாபை சேர்ந்தவனுங்க. அப்படி கட் பண்ணி நம்ம அவனோட பாஸ்ட காட்டினா அங்க அந்த டாக்டர் மண்டையன் 7ஆம் அறிவு படத்துல நம்ம சூர்யா ஒரு தண்ணி டேங்குள்ள வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு தண்ணி டேங்குள்ள இறக்குறான். அங்க இருந்து அப்படியே போய் மைக்கோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்களை மிஸ்லீட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறா. துக்க சவமால சந்தேகப்பட்டு நீ தான் எங்களை மிஸ்லீட் பண்ணி கூட்டிட்டு வந்த, அதனால இனி இவளை கண்டுபிடிக்க கூடாது, நம்ம வில்ல கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணத்திலே இவ வரல. மைக் அவன் நல்லவன் சண்டை போட, லூக்கஸ் இல்ல இவ கெட்டவன் சண்டை போட, லூக்கஸ் தூக்கி பறத்தி அடிக்கிறா. அப்படியே அந்த 7ஆம் அறிவு தண்ணி பட காட்டினா அதுக்குள்ள இருந்த நம்ம அந்த டாக்டர் மண்டையன் போட்டோல காட்டின ஒருத்தனை அவன் மைண்டுக்குள்ள போய் கண்டுபிடிச்சிடறா. அவன் எங்க இருக்கான்ற முத கொண்டு கண்டுபிடிச்சிடறான். இந்த பக்கம் நான்சியும் ஜானத்தனையும் காட்டினா அந்த காட்டுக்குள்ள அவங்க தேடி போயிட்டு இருக்கும் போது நான்சி ஒரு கேட்டை கண்டுபிடிச்சு அவ அப்படியே உள்ள பூந்துடுறா. இப்ப பார்த்தா ஜானத்தனுக்கு நான்சியும் தேட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அந்த கேட்டுக்குள்ள போன நான்சி அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்டா. எப்படியே கஷ்டப்பட்டு முட்டி மோதி போராடி ஜானத்தன் அவனை வெளியே எடுத்துருவான். ஜானத்தன் வீட்டுக்கு போறேன்னு துடிக்கும் போது நீ வீட்டுக்கெல்லாம் போகாத, இன்னைக்கு என் கூட பட்டுக்கு எனக்கு ரொம்ப பீதியா இருக்குன்னு வீதியில 1க்கும் 2க்கும் சேர்ந்து வந்தணுன்ற மாதிரி இருந்தா. அங்க இருந்து ஜாய்ஸும் பயர்ஸும் ஒரு ஆளை தேடி போக நம்ம பசங்க எல்லாம் தனித்தனியா போயிட்டு இருக்காங்க. லூக்கஸ் தனியா வில்ல தேட போறான். அதே மாதிரி மைக்கும் டஸ்டினுமே அப்படிதான் போறாங்க. ஜாய்ஸும் பயர்ஸும் ஒரு ஆத்தா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு மென்டல் கேஸ் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. யாருன்றது நமக்கு போக போக தெரியும். கடைசி வரைக்கும் பாருங்க, இல்ல வருத்தப்படுவிய. ஜாய்ஸும் ஹாப்பர் எவ்வளவுதான் விசாரிச்சாலும் அந்த மென்டல் மேடம் கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வராது. அங்க இருந்து 11 சூப்பர் மார்க்கெட்ல இருந்து 4 பொருள் ஆட்டையை போட்டு போக அதை வச்சு நம்ம பசங்க இது 11 தான் கண்டுபிடிச்சிடறானுங்க. ஜாய்ஸும் ஹாப்பர் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க அந்த ஆத்தாவோட தங்கச்சி டாக்டர் வெர்னர் அந்த தெரிய வச்சு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்பா அவ பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல 3வது
மாசமே கரு கலந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவளுக்கு பொண்ணு பிறந்திருந்தா அவ ஜெயின் என்று தான் பேர் வச்சிருப்பா. அந்த பொண்ணுக்கு நிறைய எபிலிட்டிஸ் இருக்குன்னு அவன் நம்பிக்கிட்டு இருந்தாலும், அதாவது சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ். அவங்க அங்க பதில் இல்லாம போக நான்சியும் ஜானத்தனும் மான்ஸ்டரை வேட்டையாடுறதுக்காக பொருள் வாங்க வர, இங்க பார்த்தா நம்ம ஸ்டீவ் தியேட்டர்ல நான்சியோட படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதாவது நான்சியும் ஜானத்தனும் இருந்தத வீடியோ எடுத்துருப்பான் போல, அந்த படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு ஸ்டீவும் ஜானத்தனும் மொரட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிறானுங்க. கத்தி சண்டையெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்க சமயத்துல ஸ்டீவோட மூஞ்ச ஜானத்தன் உடைச்சிடறான். அங்க ஜானத்தனையும் நான்சியும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. லூக்கஸ் அந்த லேபுக்கு வந்து அந்த லேப நோட்ட விட்டுக்கிட்டு இருக்க நம்ம மைக்கும் டஸ்டினும் அந்த புலிஸ் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. டஸ்டினை கத்தி முனையில புடிச்சு வச்சுக்கிட்டு இந்த மலையில இருந்து கீழே குதிக்கலாம், இப்ப டஸ்டின் செத்துருவான்னு சொல்ல நம்ம ஸ்டீவ் கீழே குதிக்க போக மொத்தமா குதிச்சிடுறாங்க. சரி பையன் கீழே வந்து பிதுங்கி போயிட்டான்னு பார்க்கும்போது எல் அந்த இடத்துல வந்து அவனை காப்பாத்திடுறா. அப்படியே வந்து அவ அந்த புள்ளிஸையும் ஓட விட்டுறா. அங்க இருந்து அவளோட பாஸ்ட காட்டினா அவ 7ஆம் அறிவு அந்த வாட்டர் பாடுக்குள்ள இருக்கும்போது அவ மைண்டுக்குள்ள போய் அந்த பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கிற மான்ஸ்டரை பாத்துறா. அது மூலமா தான் அந்த விரிசல் ஏற்பட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இவங்க எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்கப்பா. நம்ம மைக் டஸ்டின் எல் எல்லாரும் அவனோட வீட்டுல இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா டாக்டர் பெர்னர் கெத்தா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. சின்ன பசங்களை எப்படி பிடிச்சி இன்னைக்கு நசுக்கிறேன் பாருன்னு. இவனுங்க சைக்கிளை வச்சே கார் எல்லாம் மறிச்சு வித்த காட்டிட்டு இருப்பானுங்க. ஓகே, ஒரு வழியா அந்த பழைய கார் கராஜுக்கு வந்து எல்லாரும் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. எங்க அந்த கேட் இருக்கும், அந்த லேப்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கடைசியில் அந்த லேப்ல வெப்பன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கானுங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து இவதாண்டா அந்த வெப்பனு. சரி எல்லாரும் அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு அமைதியா இருக்கும்போது அப்ப புயலுக்கு பேர் என்ன பூந்தியான்னு ஹெலிகாப்டர்ல இருந்து தேட ஆரம்பிச்சிருவானுங்க. அங்க அந்த டாக்டர் மண்டையன் நம்ம மைக்கோட வீட்டுக்கு போயிட்டு மைக் எங்க இருப்பான் நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு என் வார்த்தையை கொடுக்குறேன், அவனை காப்பாத்திரலாம் அப்படி இப்படின்னு மண்டைய கழுவ ஆரம்பிச்சிடறான். நம்ம பசங்க கிட்ட புள்ளி பண்ண ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க அம்மா கூட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டான். என் கையை ஒத்த உடச்சிட்டா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு அவங்க அம்மா அங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்க அந்த பையன் எல்லை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாரும் இந்த பையன் சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது நம்ம ஹாப்பருக்கு மட்டும் டவுட் வருது. ஹாக்கின்ஸ் லேப்ல இருக்கிறவங்க நம்ம பசங்களை தேட ஆளுனுப்ப பஸ் கிட்ட வரைக்கும் வந்த உடனே ஹாப்பர் டக்குன்னு உள்ள புந்து ஆட்டையை குழப்பி இந்த ஆளுக்கு ஒரு சாட்டு நலுக்கு 4 சாட்டை கொடுத்து பசங்களை அங்க இருந்து நம்ம வில்லோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அண்ட் ஜானத்தனையும் நான்சியுமே அந்த ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வந்துருவாரு. இப்ப எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க நான்சி பார்பரா கிட்ட பேச ட்ரை பண்ண சொல்றா. ஆனா பார்பராவையும் வில்லே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அப்ப நான் எல்லுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம மறுபடியும் அந்த டப்புக்குள்ள இறங்கினா கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிக்க முடியும்ன்ற ஒரு ஐடியாக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் கடகடன் ஸ்கூலுக்கு ஓடி போய் அங்க இருந்து ஒரு 10 கிலோ உப்பு எடுத்துட்டு ஒரு பாத் டப்பையும் ரெடி பண்ணி அவளை படுக்க வைக்கலாம்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மைக் நான்சியை பார்த்து உனக்கு ஜானத்தனை பிடிச்சிருக்கான்னு கேட்க அவளும் இல்லன்னு சொல்ல நம்ம நான்சி மைக்கை பார்த்து உனக்கு எல்ல பிடிச்சிருக்கான்னு கேட்க அவனும் வாய்ப்பே இல்லங்கிறான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த இழுத்தக்க செய்யா இருக்கு. நம்ம எல் அந்த பாத் டப்புக்குள்ள படுத்து பார்பராயும் வில்லையும் தேட போகும்போது பார்பரா செத்து போயிட்டா. ஆனா நம்ம வில்ல ஒரு வழியா கண்டுபிடிச்சிடறா. வில்ல கண்டுபிடிச்ச கையோட இவங்களை காப்பாத்துறதுக்கு பல போராட்டங்களை தாண்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்சியும் ஜானத்தனும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து அவங்க வச்சிருந்த மான்ஸ்டர் வேட்டையாடுறதுக்கான பொருள் எல்லாம் எடுக்க போயிட்டா. இங்க நம்ம ஹாப்பரும் ஜாய்ஸும் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க அந்த ஹாக்கின்ஸ் லேபுக்குள்ள போறன்ற பேர்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம வில்ல காட்டினா அவன் பதுங்கி இருந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒன்னு நுழைய பாக்குது. ஏற்கனவே பைய வீதியில இருந்தான், இப்போ சொல்லவா வேணும். அடுத்த எபிசோட நம்ம ஜாய்ஸையும் பையர்ஸையும் அந்த டாக்டர் மண்டையனோட ஆட்கள் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாய்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, உங்க பையனை நான் காப்பாத்துறேன் அப்படி இப்படின்னு மண்டைய கழுவ பாக்குறான். எதுக்குமே மசிய மாட்டால ஜாய்ஸ். ஆனா நம்ம ஹாப்பர் அவங்க கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசுறான். சோ இப்போ ஜாய்ஸும் ஹாப்பரும் அந்த கேட்டுக்குள்ள போகும்போது ஹாப்பர் 11 எங்க இருக்கான்றத சொல்லிடுறான். சோ இப்போ மிலிட்டரி ஆட்களோட சேர்ந்து டாக்டர் மண்டையை நம்ம பசங்களை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம நான்சியும் ஜானத்தனும் தனியா ரூமுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, தனியா ஜானத்தனோட வீட்டுல எல்லா வெப்பன்ஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள காதல் மலர டக்குன்னு கதவை தட்டி ஸ்டீவ் உள்ள வந்துடுறான். ஜானத்தன் வாங்கிட்டு நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்ல வரதுக்குள்ள நான்சியை பார்த்துறான். அவ கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இவன் தான் இவளை ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சு இவன் அடிக்க வர டக்குன்னு அந்த லைட் எல்லாம் பிளிக் பிளிக்னு பிரிச்சாக ஆரம்பிக்குது. இப்போ இவங்க கூட தெரிஞ்சு ஸ்டீவ் மாட்டிக்கிட்டா அந்த மான்ஸ்டர் கிட்ட. அந்த மான்ஸ்டர் வெளியே வரப்போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டீவ் குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிடுவான். அந்த நேரத்துல நம்ம ஹாப்பரோட பாஸ்ட காட்டுறாங்க. அவருக்குமே ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, அவளுக்குமே ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஆனா அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைக்கு கேன்சர். இப்ப வாழ்க்கையை வெறுத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா நம்ம டாக்டர் மண்டே பொண்ணை பிடிக்கிறதுக்காக படையோட கிளம்பி வந்துட்டான். நம்ம நான்சியும் ஜானத்தனும் அடுத்து எங்க இருந்து அந்த மான்ஸ்டர் வரப்போகுதுன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பின்னாடி இருந்து வந்துரும். அவ்வளவுதான் ஜானத்தன் மாட்டிக்கிட்டான்னு பார்க்கும்போது நான்சி படக்கு படக்குன்னு எடுத்து சுட்டா. துப்பாக்கியில குண்டு தீந்து போச்சு. அவ்வளவுதான் 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஸ்டீவ் படக்குன்னு உள்ள இறங்கி அந்த பேஸ்பால் கட்டையில சொருவி வச்சிருந்த ஆணியை வச்சு பொலக் பொலக்குன்னு மூஞ்சியெல்லாம் பொளந்து விட்டான். எப்படி ஒரு வழியா டிராப்ல மாட்ட வச்சு அதை எரிச்சு விட்டா திடீர்னு அந்த இடத்துல இருந்து அது காணாம போச்சு. இப்போ ஜாய்ஸும் ஹாப்பரும் அந்த பேரலல் வேல்ல என்ன நடக்குன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஜாய்ஸோட வீடு மாதிரியே அங்கேயும் அந்த பேரலல் வேல்லையும் ஒரு வீடு இருக்கு. இப்போ அவங்க நடக்க இங்கேயுமே அந்த லைட்ஸ் ஆன் ஆஃப் ஆகுது. நம்ம ஜாய்ஸும் ஹாப்பர் இப்போ அப்சைட் டவுன்ல இருக்கிற ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ரியல் வேர்ல்ட்ல ஸ்கூலை பார்த்தா மொத்தமா எல்ல சுத்தி வளச்சிட்டாங்க. அப்ப எல் ஒரே அடியில மொத்த பேரையும் சாச்சு போட்டா. டக்குன்னு அந்த டாக்டர் பெர்னர் மண்டையை உள்ள வந்து அவன் மண்டையை கழுவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது எல் அவனை நம்பாத நம்ம மைக்கும் கத்திக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஸ்கூலோட சவுத்தை பொளந்துட்டு அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துடும். வெளியே வந்த அந்த டெமோகர்கன் நம்ம டாக்டரை தின்னு பிடிச்சி. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜாய்ஸும் ஹாப்பரும் எப்படியோ வில்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. வில்லுக்கு சிபிஆர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம பசங்களை கண்டுபிடிச்ச அந்த டெமோகர்கன் அவங்க கிட்ட வரதுக்குள்ள லூக்கஸ் அந்த கல்லையும் உண்டிகளையும் வச்சு அதை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி என்ன பண்றது, சின்ன பசங்களா போயிட்டானுங்க. இதுக்கு
மேல விட்டா வேலைக்காகுதுன்னு எள்ளு டபால்னு உள்ள பூந்து குட் பை மைக்குன்னு சொல்லி அதோட உடம்ப பிரிச்சுட்டு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டு. ஆனா நம்ம மைக்கு தாங்க பாவம் எள்ளுன்னு கதறி பார்த்து எனக்கே கண்ணு வேர்த்துருச்சுன்னா பாத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம வில்ல காப்பாத்தி அவங்க நார்மல் வேர்ல்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்சைட் டவுன்ல இருந்து. கடைசியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த வில்லு கிட்ட எல்லாரும் நடந்த கதை, சோக கதை, சொந்த கதை எல்லாத்தையும் சொல்லி எல்லா பத்தியும் சொல்லி எத்த சிகரெட்டை புடிச்சிட்டு வந்த நம்ம ஹாப்பரை ஹாக்கின்ஸ் லேப்ல இருந்து வந்தவங்க தூக்கிட்டு போயிட்டானுன்னு சொல்ல முடியாது, கூட்டிட்டு போயிட்டானுங்க. அவர் ஏதோ ஒரு டீல் போட்டிருப்பாருன்னு சொன்னல, அதே டீல் தான். இப்போ எள்ளு எங்க இருக்கான்னு தெரியாது, நம்ம ஹாப்பரையும் காணும். அப்படியே ஒரு மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம பசங்க அதே பழைய டெமோக்ராட்டிக் கேம் ஆடிட்டு இருக்கும்போது வில்ல வந்து அவங்க அண்ணன் ஜானத்தன் கூட்டிட்டு போறான். ஏன்னா அன்னைக்கு கிறிஸ்மஸ். இப்போ ஸ்டீவன் நான்சியும் சேர்ந்துட்டாங்க. ஹாப்பருமே அவரோட கொலீக்ஸ் கூட சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம வில்ல அவங்க குடும்பத்து கூட சேர்ந்து டின்னர் என்ஜாய் பண்ணலாம்னு வரும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் அவன் அப்சைட் டவுனுக்கு டக்குன்னு போயிட்டு வந்திருக்கான். இன்னுமே அவன் அந்த அப்சைட் டவுன் கூட கனெக்ட் ஆகி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜூம் அவுட் பண்ணி இந்த சீசனை முடிக்கிறாங்க. இதுக்கு மேல சீசன் 2 நான் பேச ஆரம்பிச்சேன்னா என்ன நீங்க எல்லாரும் அசிங்கமா கேட்பீங்க. அதனால சீசன் 2 அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னடா 2 பார்ட்ல முடிக்கிறவங்க சீசன் 2 அடுத்த வீடியோங்கற, என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க கேட்கலாம். இது 2 பார்ட்ல முடிக்கிற வீடியோல இல்ல, அதனால ஒரு 4 பார்ட்டா கொண்டு போவோம். இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ், உங்களோட பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சீசன் 2, 3, 4 எல்லாத்தையுமே வரிசையா பிரேக் டவுன் பண்ணிடலாம். அடுத்த சீரிஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லனா இப்படி இதை ஊத்தி மூட்டு போயிடலாமா? எல்லாரும் கீழே வந்து அசிங்கமா தான் கேட்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பெரிய வீடியோ போடுறதுனால எனக்கு காசுலாம் ஒன்றும் வராது. இருந்தாலும் உங்க சந்தோஷத்துக்காக யார் சந்தோஷத்தையும் விட்டு தூக்கி தூர எரிஞ்சிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறவனை சப்போர்ட் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு தாறுமாறு தடவை வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஷார்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.